உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். குடும்பத்துக்கு கொடுத்தோம். இப்படி ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உண்மைதானே? அதே நேரத்தில் தைப்பொங்கல் வந்தது. அந்த காலகட்டத்தில் எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்படல, கல்லூரியில் திறக்கப்படல, மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவருடைய கல்வி பாதிக்க கூடாது என்பதற்காக ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு நடத்தணும். சிறப்பாக நம்முடைய மாணவர் தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக உதாரணமாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அப்படி இந்த ஆட்சியில் ஏதாவது குடிநீர் பிரச்சனை வந்ததா, எழுத கொரோனா வந்ததா, எழுத புயல் வந்ததா? எதுவுமே வரல. ஆனா எதுக்கு கடன் வாங்குறீங்க? பெரிய திட்டம் எதுவும் வரல. 2020-21 வந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலா வருவாய் வந்திருக்குது. கூடுதலா வருவாய் வந்தாச்சு. கடன் அதிகமாக வாங்குறீங்க. புதிய திட்டம் எதுவும் வரல. அப்படின்னு இந்த பணம் எங்கேயா போச்சு? போற இடத்துக்கு போயிட்டு. உங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு எல்லாமே தெரியும். தெரியுமில்ல? ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மக்களுடைய பணத்தை சுரண்டுகின்ற ஆட்சி தேவையா? மக்களுடைய பணத்தை அபகரிக்கின்ற ஆட்சி தேவையா? இந்த தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டோம். இன்றைக்கு வரிவாய் உயர்வு, விலைவாசி உயர்வு, இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மக்களை எல்லா குடும்பத்தைக்கும் அதில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு வங்கியிலே ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் வங்கியிலே செலுத்தப்படும். இப்பொழுது குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதா அறிவிச்சிருக்கிறாங்க. இது உடனே கொடுக்கல, 28 மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தை கேள்வி கேட்டோம். பொதுக்கூட்டத்தில் பேசணும், அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசணும், பத்திரிகையில் பேட்டி கொடுத்தோம், அறிக்கை வெளியிட்டோம். வேற வழி இல்லாமல் 28 மாதம் கழிச்சு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அந்த மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் அதிமுக ஆட்சி தான் வாங்கி கொடுத்தது, தானா கொடுக்கல திமுக. அதுவும் அதிமுக வாதாடி போராடி தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலை கிடைக்குது. இப்ப அது 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். எல்லா குடும்பத்தையும் ஃப்ரிட்ஜ், குளிர்பதன பெட்டி விலையில்லாமல் வழங்கப்படும். அதே போல வேலைக்கு செல்லுகின்ற பெண்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு போக வேண்டும். பணி முடிந்து வீடு திரும்புவதற்காக இன்றைக்கு 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் மாநிலத்தில் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய குடும்ப அட்டைதாருக்கு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். இன்றைக்கு பெண்கள் தான் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதே போல தீபாவளி என்று நம்ம பெண்களுக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். நகர பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். புதிதாக 2 லட்சம் வரைக்கும் எந்த ஜாமீனும் இல்லாமல் கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல தற்போது குடும்ப அட்டைக்கு விலையெல்லாம் அரிசி வழங்குறோம். அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே இனி பருப்பும் வழங்கப்படும். ரேஷன் கடையில் 120 அதிமுக ஆட்சி வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்தது. அதை 125 150 நாளாக அதிமுக ஆட்சி அந்த வேலை நாட்களை உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு பல திட்டங்கள் இந்த ஆட்சிக்கிறோம். அதே போல இந்த
சிவகாசி தரம் உயர்த்தி மாநகராட்சியாக தரம் உயர்த்தியது அதிமுக ஆட்சியில். இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். பல பாலங்களை கட்டி கொடுத்தோம், கூட்டுக்குடி திட்டத்தை கொடுத்தோம், செய்து கொடுத்தோம். இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீண்டும் அதிமுக அரசு மலர நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை நல்க வேண்டும் என்று கூறி உங்களுடைய பொன்னான வாக்கினை கழக வெற்றி வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று, நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வோம். இன்றைக்கு விருதுநகர் மாவட்டம் 100% வெற்றி பெற்ற மாவட்டம் என்ற பெயரை பெற்று தர வேண்டும் என்று உங்களை இருகரம் கூப்பி வேண்டி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு, பை பை ஸ்டாலின். இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்திய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு எனது பாராட்டுகள். அவரோடு இணைந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி வணக்கம். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.